Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை மாவு பயன்படுத்தி எப்படி நல்ல சுவையான சாஃப்ட்டான ஃப்ளஃபியான கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, எந்த கப்ல நம்ம ஃபர்ஸ்ட் மாவு எடுக்கிறோமோ அதே கப்ல தான் மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அதே கப்ல 1 கப் அளவுக்கு பிரவுன் சுகர் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாமும் இப்போ நமக்கு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருந்தது அப்படின்னா மிக்சர் ஜாரில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 3/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் வந்து இன்னும் நல்லா திக்கா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 10 சொட்டு அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நமக்கு பிடித்தமான நட்ஸ் எல்லாத்தையும் பொடியா நறுக்கி இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா எந்த பாத்திரத்தில் நம்ம பேக் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தில் அடியில் நல்லா பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேட்டர் அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி 3 தடவை டேப் பண்ணி எடுக்கணும். தட்டி விட்டிங்கன்னா தான் அந்த கேப் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் உள்ள ரிங் வச்சு, அதாவது ஸ்டாண்ட் இல்லை எதுனாலும் உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேட்டரை அதில் வைக்க போகிறோம். கேஸ்கெட் எதுவும் போடக்கூடாது, வெயிட் எதுவும் போடக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. கேக் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்திருக்கும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் மேலே தூவி விடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே தூவினோம் அப்படின்னா அது மேலே எலும்பி வரும்போது அது எல்லாமே உள்ளே போயிடும். 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடை கம்பியோ இல்லை ஏதாவது டூத் பிக்கர் இருந்ததுன்னா குத்தி பாருங்கள். கேக் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக எடுத்தோம் அப்படின்னா வராது. நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் வெளியில இருந்தது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஏன்னா பனானா எதுவும் சேர்க்கல. பனானா சேர்த்தோம் அப்படின்னா தான் சீக்கிரமா வேஸ்ட் ஆயிரும். நம்ம கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சுவையான ஹெல்தியான கோதுமை மாவு கேக் எப்படி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.